இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நம்ம யோகிக்குட்டி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்துட்டா. அவங்க அப்பா கூட விளையாடிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கும் அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு நம்ம சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொச்சை குழம்பும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம். ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதோட முடிச்சிடலாம். நான் அந்த வேலையை தான் போயிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் தான். நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஒரு 100 டைம் அங்கே இங்கே நடக்க வச்சுருவாங்க நம்ம யோகி. அப்படி அவன் கூப்பிடும்போது நம்ம போகலைன்னா உடனே அவன் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவே, இல்லைன்னா தூக்க சொல்லுவான். சரி எதுக்கு தேவையில்லாமல் நம்மளுக்குன்ட்டு இதே மாதிரி தான் அங்கே இங்கேயும் நடந்துட்டு ஒவ்வொரு பொருளை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்படியே குக்கிங் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கையோடு அப்போவே க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை லாஸ்ட்டாக முடிச்சுட்டு பண்ணுறதுனாலே கடுப்பாக இருக்கும். அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே இட்லி ஊற்றி வச்சாச்சு. குழம்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னியுமே அரைச்சிட்டோம். அப்படியே இட்லியும் வெந்துருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதோட.